உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனிய புத்தாண்டாக 2026ஆம் ஆண்டு துவங்கிவிட்டது. எல்லோரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு நமக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கக்கூடாதா என்று. எல்லோர் வாழ்விலும் அது நிஜமாகட்டும். எல்லோரும் நலம் பெற வேண்டும். அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன். சிந்தனை என்பது வேறு, வாழ்க்கை நடைமுறை என்பது வேறு. சிந்தனை என்பது அனைவருக்கும் பொதுவான சொத்து. வாழ்க்கை நடைமுறை என்பது தனிப்பட்ட சொத்து. தனிப்பட்ட சொத்துன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஜாதக கட்டம்னு சொல்லக்கூடிய நம்முடைய தலைவிதி சரியாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். இந்த தலைவிதி சரியாக இருக்கணும் அல்லது இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத எப்படி போய் தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம முழு ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கணும். இருப்பினும் இந்த பதிவு பொதுவான ஒரு கருத்தாக இந்த பதிவை உங்களோட சொல்ல போகிறேன். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய கிரகமாகிய சனி ஈஸ்வர பகவான் 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறில் சனி பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சினால கோச்சார சனி பயிற்சி என்று பொருள். கோச்சார சனி பயிற்சினால யாரெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைய காத்திருக்கிறார்கள் அப்படி என்றால், நம்பர் 1 ரிஷபராசி நேயர்கள், நம்பர் 2 கடகராசி நேயர்கள், நம்பர் 3 துலாம் ராசி நேயர்கள், நம்பர் 4 மகர ராசி நேயர்கள். அப்போ மற்ற ராசிகள்லாம் வெற்றி பெற மாட்டாங்களா, இவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம். மற்ற 8 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை அடுத்தடுத்த பதிவில் நான் சொல்வேன்.